ஜாக்கல் இந்த வாட்டி இன்னொரு கெட்டப்பில் வயசான கெட்டப்பில் இருக்கான். எங்கே வந்திருக்கானா, ஜெர்மனியில் இருக்க ஒரு ஃபியூனரல் ரூமுக்கு. அங்கே வந்து ஒரு நடிப்பை போடுறான். எங்கள் அம்மா செத்துட்டாங்க, எனக்கு அவங்க நினப்பாவே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசி அங்கே இருக்கவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அவங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காரில் இருக்க டேப்லெட் எடுக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு எழுந்து அவங்களோட சிஸ்டமில் ரிமோட் டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுறான். எதுக்கு இதை பண்ணான்னா, அந்த ஃபியூனரல் ஹவுஸ்லேருந்து தான் ஃபெஸ்ட்டோட ஃபியூனரல் நடக்க போகுது. ஸோ அந்த ஃபியூனரலில் யார் யார் கலந்துக்கிறாங்கன்ற லிஸ்ட் எடுக்கிறான். எலியாஸ் ஃபெஸ்ட் வரான்னு தெரியுது. ஸோ ஃபெஸ்ட்டோட டிரைவர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க கார் நம்பரை நோட் பண்ணி அவனோட பேரை நோட் பண்ணிக்கிறான். இது எதுக்காக பண்ணுறான்னா, ஃபெஸ்ட்டை தூக்க போகிறோம் அந்த ஃபியூனரலில். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜாக்கல் சீரிஸோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் பற்றி தெரியாதவங்க போன 2 எபிசோட் பாருங்கள், நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு அசாசின் பற்றின கதை. அவன் ஒரு பெரிய இலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆளை எப்படி அசாசின் பண்ண போகிறான் அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கதை. வாங்க இப்போ நம்ம 3வது எபிசோடுக்குள்ளே போகலாம். பியங்காவுக்கு ஆஃபீஸில் செம ப்ரெஷர். ஏன்னா அவள் கூட்டு போன மிஷினில் 2 பேர் செத்துட்டாங்க. அவள் அரெஸ்ட் பண்ண ஒரு காலேஜ் பொண்ணு செல்லுலேயே செத்துட்டா. இதனால் அவளை சுற்றி இருக்க எல்லாமே கை நழுவி போகுது. மிஷினும் அபேண்டன் ஆகிற நிலைமைக்கு போகுது. அப்போ தான் பியங்கா அந்த நார்மன் மிஷின்லேருந்து ரிட்ரைவ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் எடுத்து பார்க்குறா. நார்மலோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணுறா. அப்போ அவளுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சூட் கேஸ் ஞாபகம் வருது. சூட் கேஸில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுதான் ஜாக்கல் ஃபர்ஸ்ட் அசாசினேஷனுக்கு யூஸ் பண்ண கன். அந்த கன்னோட ப்ரோட்டோடைப். இதை நேராக எடுத்துகிட்டு போய் அவளோட சூப்பீரியர்ஸ் கிட்ட காட்டுறா, எப்படி இந்த கன்னை டிஸ்மேண்டில் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலான்னு. இதை நான் காலையில் ஏர்போர்ட் வழியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னை யாரும் தடுக்க கூட இல்லை. பட் இதை டிஸ்மேண்டில் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணால் ஹேண்டில்லேருந்து பேரல் எடுக்கலாம். உள்ள சூட்கேஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேருந்து கன்னோட பாடி எடுக்கலாம். இதை மொத்தத்தையும் அசம்பிள் பண்ணி ஜிப்பில் இருந்து இது ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள். ஸோ இதை மேக் பண்ணவா ரொம்பவே கிளவரான ஆளாக தான் இருக்கணும். இது நார்மல் ஆள் தான் முடியும் அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் அவளோட சூப்பீரியர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அவளோட மிஷினையும் கண்டினியூ பண்ண சொல்லி பியங்காவுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நியூரியா சார்ல்ஸுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா, அதாவது நம்ம ஹீரோக்கு. ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு சார்ல்ஸ் திரும்பி நியூரியா கால் பண்ணி என்னன்னு கேட்குறான். அப்போ நியூரியா சொல்கிறான், நான் அவனை விட்டு போன அப்புறம் உன்னை மறுபடியும் மார்க்கெட்டில் கேபில் பார்த்தேன், நீ தான் அந்த டாக்ஸியில் போனதான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ இல்லவே இல்லை, நீ வேறு யாரையோ பார்த்துட்டு தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறான். அவள் வீடியோ கால் பண்ணி நான் அவனை நம்பலன்னு சொல்கிறா. அவன் வீடியோ கால் பண்ணி அவன் இருக்க ஹோட்டல் எல்லாத்தையும் காமிச்சு அவளை எப்படியோ சமாதானம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி நம்ப வச்சிடறான். நான் சீக்கிரமே நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட காலை கட் பண்ணி எஸ்கேப் ஆகிறான். பட் அவளுக்கு இன்னும் சந்தேகம் போகவே இல்லை. இந்த பக்கம் ஆலிசனும் லாரியும் லண்டன் வராங்க. பொண்ணோட பாடியை வாங்கிட்டு போக அவங்க ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பியங்கா அங்கே போய் ஆலிசனை ஃபாலோ பண்ணி எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஆலிசன், என் பொண்ணே போயிட்டா, இதுக்கப்புறம் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. அதுக்கு பியங்கா, லாரி வந்து நார்மனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, என்கிட்ட கால் ஹிஸ்ட்ரி இருக்குது நார்மனும் லாரியும் காண்டாக்ட் பண்ணதுக்கு, அதுக்கே நான் அவனை 10 வருஷம் உள்ள வைக்க முடியும். எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணனா நான் உங்கள் 2 பேரையும் பாடியோட உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், எனக்கு நார்மன் எங்கே இருக்கான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டு போகிறா. ஆலிசன் அங்கேருந்து கோவமாக கிளம்பி லாரி கிட்ட போகிறா. அங்கே போனால் லாரிக்கு ஆல்ரெடி நார்மன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நீ கால் பண்ண அப்புறம் தான்டா என்னை வந்து போலீஸ் தூக்குனாங்க, உங்ககிட்ட இருந்தால் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு, என்னன்னு பாருன்னு. லாரி ஆலிசனை சந்தேகப்பட்டு அவளோட ஃபோனை வாங்கி பார்க்குறா. அவள் ஃபோட்டோ எடுத்து கால் ஹிஸ்ட்ரியை பியங்கா காமிச்சது தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல லாரி ஆலிசனை போட்டு பொலன்னு பொழுது அவளை கொண்டுடுறான். இந்த பக்கம் பியங்காவோட ஆஃபீஸில் இன்ஃபர்மேஷன் லீக் ஆனது பற்றி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு தனித்தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ பியங்காவை தேவையில்லாத பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ட்ரிகர் பண்ணுறாங்க. வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் பியங்கா லைட்டாக காண்டாவரா. பட் இந்த பக்கம் நியூரியா சார்ல்ஸை நம்பாமல் அவனோட ரூமை போய் தேடுறா. அப்போது அவளுக்கு அவன் கன்னும் அந்த லேப்டாப்பை ஒழிச்சிடுச்சு இந்த சீக்ரெட் சேஃபை கண்டுபிடிக்கிறா. பட் அதோட பாஸ்வேர்ட் தெரியல. ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு அவங்க அம்மாவையும் அண்ணனையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்கா. அப்போ தான் ஆல்வரோ ஒரு செம்ம ஐடியா கொடுக்குறான். இதோட ரெசிப்ட் இருந்தால் கண்டுபிடி, நம்ம யார்கிட்ட வாங்கினமோ அவங்ககிட்டயே போய் பாஸ்வேர்ட் மறந்துட்டோன்னு சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நியூரியா வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டு ரெசிப்ட்ஸ் எல்லாரையும் எடுத்து தேடுறா. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு சஸ்பிஷனான விஷயம் தெரியுது. ப்ளூ பிரிண்ட்டில் ஒரு இடத்துல ஒரு இடன் ரூம் இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் அந்த ரூம் இருக்குது, ஆனால் அந்த பக்கம் ப்ளூ பிரிண்ட்டில் எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. அந்த ஸ்பேஸில் என்ன இருக்குன்னு அவளுக்கு டவுட் வருது. இந்த டைமில் பியங்கா கூட இன்னொரு ஒர்க் பண்ணுற இன்னொரு கொலீக் அவனை தனியாக கூப்பிட்றான். கூப்பிட்டு பேசுகிறான். என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆனது நம்ம ஆஃபீஸில் தான், எனக்கு ஷோராக தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அது பியங்கா நம்பலை. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த ஆப்ரேஷன் நீ பண்ணுற வரைக்கும் வெளியில் இருக்க எந்த ஏஜென்சிக்கும் யாருக்குமே இந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோன்றதே தெரியாது. இதுக்கு முன்னாடி எல்லா ஏஜென்சிஸும் இந்த கேஸில் சேர்ந்ததாக ஒர்க் பண்ணாங்க. லைக் சிஐஏ அமெரிக்காவில், ஜெர்மனில் எல்லாருமே. இப்போ யாருமே நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதில்ல, நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதில்ல. என்னோட அமெரிக்கன் ஃப்ரெண்டு சொன்னது என்னன்னா, நார்மனுக்கு நீங்கள் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் கவுண்டர் அட்டாக் பண்ணான்னு என்னோட அமெரிக்கா ஃப்ரெண்ட் சொல்கிறான். ஸோ நம்மக்கிட்ட தான் ஏதோ ஒரு எலி இருக்குது, நம்ம தான் இனிமேல் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு யூடிசியை கொலை பண்ண $20 மில்லியன் டெபாசிட் ஆகிடுச்சு. அந்த ஏஜென்ட் ஃபோல்ட் பண்ணி அவளை ப்ரெஷர் பண்ணுறான். நீ இன்னும் போன வேலையிலே இருக்க, அதில் நீ எதனா குறை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அதெல்லாம் இல்லை, நான் ஜெர்மனிலேருந்து கிளம்ப போகிறேன், சீக்கிரமே யூடிசி வேலையில் இறங்குறேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஏஜென்ட் அவன் எங்கே வரப்போகிறான்ற லொக்கேஷன் கிடச்சிடுச்சு, அடுத்த 2 நாளில் அவன் இந்த லொக்கேஷனுக்கு தான் வருவான், ஸோ சீக்கிரம் போய் எங்கள் வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டு அவனை ப்ரெஷர் பண்ணி கால் கட் பண்ணுறான். நம்ம ஜாக்கல் நேராக போய் அந்த கார் டிரைவர் கொலை பண்ணிட்டு அவன் காரை எடுத்துன்னு ஃபியூனரல் ஹவுஸ் போகிறான்.
எலியாஸை பிக் பண்ணிக்கிறான். போயிட்டு கால் எப்படி இருக்குப்பா இப்போ அப்படின்னு சும்மா அவங்ககிட்ட பேச்சு போடுறான். அப்போ எலியாஸ், நீ ஏன்டா இதெல்லாம் கேட்குற, மூட்டு காரை ஓட்டுறான்றான். டப்புன்னு பக்கத்தில் இருந்த பாடி கார்ட்டை போட்டு அவனை கன் பாயிண்டில் லாக் பண்ணுறான். அங்கே ஒரு கார் சேஸ் நடக்குது. எலியாஸுக்கு பின்னாடி வந்த காசு எல்லாமே அவனை சேஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஹீரோ அவனை ஒரு நேரம் ரோட்டில் வச்சு ஏன் எனக்கு காசு அனுப்பலன்னு கேட்குறான். அப்போது அதுக்கு எலியாஸ் சொல்கிற பதில், நீ என் காலில் சுட்டுட்ட, எங்கள் அப்பாவை கொலை பண்ண தான் உனக்கு காசு கொடுத்தா, நீ என்னை ஷூட் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால நான் சமகாண்டில் இருந்தேன், அதனால தான் அவங்ககிட்ட அப்படி பேசினேன், உனக்கு நான் கண்டிப்பாக பே பண்ணிடுறேன்னு சொல்கிறான். பட் ஹீரோ, இது காசை பற்றினு இது இல்லை ராஜா, நீ என் ஈகோவை ட்ரிகர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவனத்திலே ஒரு புல்லட் இறக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த பக்கம் MI5 ஆஃபீஸில் பியங்கா யாரையுமே நம்ப முடியல. கூட அந்த டேமியனும் நம்ப மாட்றா. ஸோ அவனையும் அவாய்ட் பண்ணுறா. பட் அவனுக்கு கொடுத்துருந்த மிஷின் படி அவன் போய் ஸ்னைப்பர் ரைஃபிள் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் இது வரைக்கும் ஸ்கில்டாக அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். பியங்கா அவனை நம்பாமல் அவகிட்ட கிடச்ச இன்ஃபர்மேஷன் எதையுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் அவனை இந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவனை அவாய்ட் பண்ணுறான். நீ போய் இந்த ஸ்னைப்பர்ஸ் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணு, இவங்ககிட்ட இந்த கொலையை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு விசாரி அப்படின்னு சொல்லி அவனை தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறான். அப்போ பியங்காவுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது நார்மனோட ஃபோனுக்கு தொடர்ந்து ஒரே நம்பர்லேருந்து கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுவும் எலியாஸ் ஃபர்ஸ்ட் சாகிற வரைக்கும். அந்த கொலை நடந்த அப்புறம் அந்த கால்ஸ் வரது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அது ரொம்ப சஸ்பிஷனாக இருக்குன்னு யார் அந்த ஃபோனை பண்ணாங்க அப்படின்னு செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஜாக்கல் அப்படின்ற கோட் நேமில் அந்த நம்பர் சேவ் ஆகிருக்கு. ஸோ ஜாக்கல்னா என்னென்னு பியங்கா கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கிறா. இந்த பக்கம் நியூரியாவும் ஆல்வரோவும் ட்ரில்லர் மிஷின்லாம் வச்சு அந்த ரூம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா நியூரியாவுக்கு ஒரே ஷாக். அங்கே ஃபுல்லாக கெட்டப் போகிற ஐட்டம்ஸ், வீக்ஸு, ஃபேக் பாஸ்போர்ட்டு, எல்லா நாட்டு கரன்சி, கன்ஸ், வெப்பன்ஸ் இது எல்லாமே இருக்குது. அவங்க ரூமை உடச்சி உள்ளே போனது சார்ல்ஸ், அதாவது ஜாக்கல் நம்ம ஹீரோக்கும் தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு CCTV கேமரா வச்சுருக்கான். அது மூலயமா அவன் ஜெர்மனிலேருந்து அதை பார்த்துட்றான். பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு அங்கேருந்து பரபரன்னு கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி வெளியே போகிறான். இந்த பக்கம் பியங்காக்கு ஆலிசன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் அவனை மீட் பண்ணணும், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஆனால் அந்த மெசேஜ் அனுப்புறதே லாரி தான். அடுத்து இந்த சீரீஸில் என்ன நடக்க போகுது? பியங்கா லாரியை பிடிப்பாளா? வீட்டில் மாட்டிக்கிட்ட ஹீரோ என்ன போய் சொல்ல போகிறான்? யார் ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறது? இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.